ஆம்புலன்ஸை விட்டு விளையாடுற கலாச்சாரம் ரொம்ப ஆபத்தான கலாச்சாரம். திமுக தான் இதை பண்ணிட்டாள். இதை நீங்க மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு கூட்ட நெரிசல் இருக்கு. இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள பைக்கு காரை நீங்க அலோவ் பண்றீங்களா? போலீஸ் என்ன பண்ணும்? வேற சைடு திரும்பி போக சொல்லணும். இப்ப இந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுது இதுக்குள்ள, இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள? பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு. அப்ப ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா ஒரு இடத்துக்கு போகணும். இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள பூந்துட்டு போறது வேகமா போயிட முடியுமா? இல்ல பக்கத்துல பேரலல் ரோடு, இது ஒரு குறுக்கு சந்து, இந்த குறுக்கு சந்துக்குள்ளேயே தான் நீ ஓட்டிட்டு போகணுமா ஆம்புலன்ஸ? எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ், எம்டி ஆம்புலன்ஸை விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறது? இதை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை யார் செய்யறா? யார் மேல நம்ம குறை சொல்ல முடியும்? நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தது எடப்பாடியோட அந்த கூட்டங்கள்ல தான் ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் வர ஆரம்பிச்சது. எல்லாம் இப்ப நீங்க பாருங்க, எல்லா அரசியல்வாதிகளும் பேசுற கூட்டங்களுக்கு பக்கத்துல ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. வருதா இல்லையா? ஏன்டா கூட்டம் நடத்துற இடத்துக்குள்ளதான் பூந்து போய் ஆம்புலன்ஸ் போய் ஆகணுமா? வேற ரோடே இல்லையா தமிழ்நாட்டுல? ஒரு ஊர்லயும் வேற ரோடே இல்லையா? பேரலல் ரோடே இல்லையா? அப்ப மித்த வண்டியில எங்க போகுது? பறந்து போயிருதா? ஆம்புலன்ஸ் மட்டும் தான் அந்த ரோட்ல ஊர்ந்து போகணுமா? அப்ப வேணும்னே நீ விடுற ஆம்புலன்ஸ் வரும், அங்க மக்கள் வந்து வழி விடலைன்னா பாருங்க, ஆம்புலன்ஸ் வழி விடலைங்க, என்னங்க கட்சி இது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கணும். வேணும்னே விளையாடுற, மக்களை பத்தி கவலை இல்லாம, மக்களுக்கு அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸை விட்டீங்கன்னா மக்கள் நசுங்குவாங்களே, மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுமே, கவலை மயிரே கிடையாது. நீ வாட்டு விடுற ஆம்புலன்ஸை உள்ள விட்டுக்கிட்டு இருக்க.